தூங்கி எழுச்சிங்களாடி? இந்த அங்கப்பில் தூங்கி எழுந்துதா? நல்ல தூக்கமாடி பாப்பாவுக்கு. அச்சோ, என்ன ஒரு தூக்கம் அழகு பிள்ளைக்கு. அறிவு களஞ்சியத்துக்கு தூங்குனீங்களாடி நல்லா? அங்கே என்ன எட்டி பார்க்குற குட்டி பாப்பாவில் ஒரு ஓடிக்குது. இப்படி ஒரு வீரனை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பெரிய சில்லு பிள்ளைங்களை பார்த்துட்டு குடு 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 எங்க ஆளை காணோம். அங்கே பாருங்க. டேய், நீ ஒரு வீரன் நினச்சனடா? ஏன்டா தம்பி சின்ன பிள்ளைங்களுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ள ஓடுற? மயிலா தலைவே வீரு அப்படி இப்படிங்கிறாங்களேடா தம்பி. ஏன்டா தம்பி அழகு பிள்ளை அறிவு களஞ்சியம் திட்டுன்னு ஓடிட்டியே. உன்னைய நம்பி ஒரு ஆம்பளை பையன் வீட்டில் வச்சிருந்தா நீ விவசாயத்துக்கு ஓடுறையே அக்காவை விட்டுட்டு. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா எப்படா தம்பி? என் தங்கம் அழகு குட்டி நாய் குட்டி நாயை பாருங்க. தம்பி தம்பியே டேய் டேய் என்னடா தம்பி இதுக்கெல்லாமா பயப்படுறது? சின்ன சில்லுக்கெல்லாம் பாரு, சின்ன என்ன சில்லு வந்த பிள்ளைங்களுக்கெல்லாமா நம்ம பயப்படுறது? பெரிய சில்லு பிள்ளைக்கு பயப்படுவியா? நீ வீரனா தான்டா இருந்த, சின்ன பிள்ளைங்கிட்ட வச்சுக்கிறது இல்லையா? அறிவு அதுக்காக இந்த ரூம்குள்ளே வந்து ஒழிஞ்சுக்கிறியாடா? இது ஒரு ரூம் அடியே என் பட்டு தங்கத்துக்கு. ஐயோ அறிவுடி இந்த அங்கே புள்ளடி. நீ இந்த வெள்ளையெல்லாம் பாருங்க எல்லாத்தையும் துரத்திட்டு வர்றான். மயிலை பாருங்க நல்லவன். மயிலை வந்து ஹீரோ மெட்டீரியல். ஏ சாமி சரி அதுக்கு கொடுத்துட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்குறியா? என் பட்டுமா இந்த அங்கப்பில் என்னடா பொம்மை குட்டியாட்டி உட்காந்துக்கிட்டேன். இது பொம்மை குட்டி பார்த்தீங்களா? குழந்த பையன்டா நீ, என் அழகு பையன்டா, என் செல்ல பிள்ளடி. ஏன் சாமி என் சாமி குட்டி. ஏன் சாமி சின்ன பிள்ளைங்களை பார்த்தா ஒவ்வொன்றும் எப்படி இந்த வெள்ளையெல்லாம் துரத்திட்டு ஓடுவியான். நம்ம குட்டி வெள்ளையண்ட வேற ஒரு வெள்ளையன். என் செல்லத்தை பார்த்தீங்கல்ல அது வந்து ஒளிஞ்சுக்குச்சு. ஏன் சாமி என் பட்டுமா லட்டு குட்டி அச்சுல தங்கமாடி. நீங்கள் நல்லவனாடி, நீங்கள் அழகிடி பொம்மை குட்டிங்களா நீங்கள்? ஏண்டா இப்படிதான் பயப்படுவியாடா? சின்ன சில்லு பெரிய சில்லு கூட பயப்படல, சின்ன சில்லு பிள்ளைங்களுக்கு என்னடா சாமி இப்படி? இப்போ பெரிய சில்லு பிள்ளைங்களுக்கு என்னடி அவங்க பயப்படுற? ஒரு மரியாதையாடி என் ஜாமி பிள்ளை, என் அழகு பிள்ளைடி. நீ நல்ல வேண்டி, நீ நல்ல வேண்டி, அக்மார்க் நல்லவன். ஏன் சாமி என் பட்டுமா இல்லாட்டி இந்த வீட்டுக்கு ஓனர் நீ. அவங்களையெல்லாம் பார்த்து பயந்து நீ வருவியா சொல்லு? இந்த வெள்ளையும் பெரிய வெள்ளையும் மாதிரியெல்லாம் இருந்தால் என்ன ஆகுறது? ஏன் சாமி நீ தங்க புள்ளடி, என் அறிவு களஞ்சியண்டி. நீ பயந்தாங்குழி பயில இணைய மட்டும் மிரட்டு. இங்கே ஒளிஞ்சிட்டு வந்து இங்கே சாப்பிடுது பாருங்க. ஆனால் பயத்துலேயும் பசி வேற வந்துடுது. ஏன் சாமி என் பட்டுட்டி தங்கம் இது என்னைய கண்டா மட்டும் அப்படிங்கிறது. என்னைய பார்த்தா உனக்கு இழிச்ச வயா தெரியுதாடா இந்த தங்கப்பில்? சரி சாப்பிடுங்கடி என் தங்கம், பாப்பாவுக்கு பசி வந்துச்சு. ஏசாமி சாப்பிடுங்க. என்ன பிள்ளை எத்தனை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது? ஏசாமி எத்தனை பஞ்சாயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. வெளியே போனால் பஞ்சாயத்துனா வீடு தேடி வேறு பஞ்சாயத்து வருது. இந்த காக்கா வேற இடையில டிஸ்டர்ப் பண்ணுது. ஏசாமி காக்கா தான் வேற ஒன்றும் இல்லை. நீ டென்ஷன் ஆகாத, ஏதாவது பேசி தீர்த்துக்கும். காக்கா வேற வெளியே போனால் பஞ்சாயத்து, உள்ளே வந்தால் பஞ்சாயத்து, வீடு தேடி பஞ்சாயத்து வருது. அது தேடி இந்த காக்கா வேற பஞ்சாயத்து பண்ணுது நம்மகிட்ட. ஏசாமி அழகிடி நீ அழகு பிள்ளை. காக்கா தான் ஒருத்தர் இல்லை. இப்போ நம்ம வீரநாட்டு வெளியே டிங் டாங் போகலாமா? வீரனே இப்போ பாருங்க வீரனா மாறின தருணத்தை பார்க்குறீங்களா? ஒருத்தர் இல்லை, நாங்கள் செக் பண்ணிட்டோம். ஒருத்தர் இல்லை. இப்போ பாருங்க என்ன சீனா போடுவோம் பாருங்க. நாங்கள் ஒருத்தர் இல்லைங்கண்ணா, இல்லை எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டாளுங்க. இருந்தால் நாங்கள் ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கிறோம். அப்புறம் எங்களோட மான கௌரவம் என்ன ஆகிறது? ஏன் தலைவரே, நானே இன்னைக்கு காலிலேருந்து ரொம்ப நேரம் வீட்டிலையே இருந்துட்டேன்.
ஒரு சாயங்காலம் கூட ஒரு மனுஷன் வெளியே சுற்றக்கூடாதா? இப்படி என்னை பழி பண்ணுறாளுங்களே இவளுக்கெல்லாம் சேர்ந்து. இந்த பெரிய சில்லு பிள்ளைங்க என்னை பார்க்குறியா? நான் என்னடா பண்ணுறது? அவளு நானாடா கூப்பிட்டேன்? அவங்க அம்மா கறி கூப்பிட்டு வந்தாடா. கண்ணை பாருங்க, ஆளை பாருங்க, உட்காந்துருக்க சைஸை பாருங்க. பட்டுமா லட்டு குட்டி அப்பு அப்புன்னு வச்சோ. வீரன் வீரன் முடிவெடிக்க வேண்டிய தருணம். ஊர் சுத்த போகலாமா? எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒருத்தர் இல்லையே. நாங்கள் இந்த ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா? இப்போ இதே நானாக இருந்தேன், இணையவாக இருந்தால் என்னாரம் பெரிய சீனை போட்டு போயிருப்பியான். இப்போ பார்த்தீங்களா? இதான் நாங்கள் நல்லா செக் பண்ணிக்குவோம். வால் மட்டும் ஆட்டு தம்பி. நீ எப்படி அக்காவை காப்பாற்றுவ? ஒரு பஞ்சாயத்துன்னு வந்தோடனே வீட்டுக்குள்ளே போய் ஒழிகிறியே. நீயே சொல்லு. மேலையெல்லாம் ஒருத்தர் இல்லை, எல்லாம் ஒரு டைம் நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். நல்லா செக் பண்ணிக்கிறோம். ஐயோ சத்தம் கேட்குதே. இதை சத்தம், இதை குட்டி போனீங்க சத்தம் கேட்குதே. ஏசாமி இங்கே தான் இங்கே இருப்பாளுங்களாட்டு. அச்சோ இங்கே தான் இருப்பாளுங்களாட்டு. ஏசாமி பட்டுட்டி நிம்மதியாக ஊர் சுத்த போகிற விட்றாளுங்களா? ஏசாமி பிள்ளைய டென்ஷன் பண்ணுறதே இவளுக்கு வேலை. சத்தம் கேட்குது. நான் இங்கேயே இருந்து அவளுக்கு சத்தம் இல்லை சாமி, ஏதோ குருவி சத்தம்னு நினைக்கிறேன். ஏசாமி குருவின்னு நினைக்கிறேன்டா தங்கம். அது என் பட்டுட்டி பட்டுமா. ஐயோ ஆமாம், அவளுக்கு சத்தம் மட்டும்தான் இருக்குது. யாசாமி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே. என் அழகு பிள்ளை. இந்த அவளுக்கு தான் இந்தா அங்கே பாருங்க, அங்கே இருக்காளுங்க. தம்பி என்னடா இதான் வருதுங்க பாருங்க, பெருக்காங்குட்டிங்க எல்லாம். அப்படியே அந்த உள்ளே வந்துரு. எட்டி பார்க்குது மயிலோ. என்கிட்ட கோச்சு என்ன பிரயோஜனம்? என்கிட்ட கோச்சு என்னடா பிரயோஜனம்? நானாடா வர சொன்னேன். அவளுல பசிக்குது வந்திருக்காளுங்க, நான் என்ன பண்ணிட்டோம்? என்கிட்ட கோச்சு என்னடி தங்க பண்ணுறது? அக்கா என்ன பண்ணுவேன்? டென்ஷன் பண்ணுறாளுங்க. அவளுக்கு ஃபுட்டு கொடுத்தா சாப்பிட்டு போயிடுவாங்க.